Hello everyone, welcome back to the channel. ஒரு நாள் ஒரு பொழுது. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது vlog-ம் இல்ல, ரெசிபி வீடியோவும் கிடையாது. இது வந்து நான் லாஸ்ட் Thursday வந்து சூக்கல் ஜுபைல் அப்படிங்கற வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் அப்புறம் மீட் உள்ள மார்க்கெட்டுக்கு நான் போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் இருக்கும், ஜூஸ் கடை, அப்புறம் டீ கடை, அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன கடைகள் இருக்கும், ஷாப்ஸ். அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம் ஷாப் இருந்தது. இந்த ஐஸ்கிரீம் ஷாப் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்பெரி ஐஸ்கிரீம். இங்க வந்து ரோல் ஐஸ்கிரீம்லாம் செஞ்சு தருவாங்க. ரோல் ஐஸ்கிரீம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. அப்புறம் நான் ஜஸ்ட் எங்க போனாலும் இப்போ வீடியோ எடுக்கிறது வழக்கமா போச்சு. அதே மாதிரி அன்னைக்கு நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தப்போ ஏன் எடுக்கறீங்க அப்படினு கேட்டாங்க. அதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி சேனல் வச்சிருக்கேன். அந்த அண்ணா கிட்ட கேட்டேன் நான் வீடியோ எடுத்துக்கவா அப்படினு. ஓகேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன்னு கேட்டப்போ இந்த மாதிரி சேனல் வச்சிருக்கேன் அப்படினு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ நீங்க எடுத்தீங்கன்னா என்னோட வீடியோவை நான் பண்ற வீடியோவை நீங்க போடுவீங்களா உங்க சேனல்ல அப்படினு சொன்னாங்க. என்ன சேனல், என்ன பேரு, நான் வந்து ஓபன் பண்ணி பார்க்கறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. சோ அந்த அண்ணா வந்து மறுபடி கேட்டாங்க என்னைய, நீங்க கண்டிப்பா போடுவீங்களான்னு. கண்டிப்பா போடுவேனா அப்படினு சொல்லிட்டு சொன்னேன். சோ அவங்களுக்காக ஒரு சின்ன டெடிகேஷன் தான் நான் செப்பரேட்டாவே இந்த வீடியோ போட்டுருக்கேன். சோ இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க KitKat சாக்லேட் வச்சிட்டு. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ Kinder Joy சாக்லேட் இருக்கு இல்லையா, Kinder Joy நம்ம எக் மாதிரி பார்த்திருப்போம். இது Kinder Joyல சாக்லேட் வச்சு அவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க. இதுல என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி ஊத்துறது வந்து வெனிலா ஐஸ்கிரீம்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அது பார்க்கிறதுக்கு எனக்கு அப்படி தெரியல. வெனிலா ஃப்ளேவரோட இருந்திருக்கலாம் மேபி. ஆனா வந்துட்டு அது கண்டென்ஸ்ட் மில்கா இருக்கலாம், இல்ல வந்து வேற எதுவும் க்ரீமா இருக்கலாம் அப்படினு நான் நினைக்கிறேன். கீழ வந்து ஒரு ஃப்ரீசர் மாதிரி இருக்கு. அவங்க இந்த மாதிரி சாக்லேட் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் அந்த க்ரீம் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி செஞ்சிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி கட் பண்ற மாதிரி குத்திக்கிட்டே இருந்தாங்க. சோ அதுக்கு அப்புறம் இவங்க சாக்லேட்ல மட்டும் செஞ்சு தரல, இவங்க ஃப்ரூட்ஸ்ல கூட செஞ்சு தருவாங்க. அங்க வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் தானே, நீங்க போய் உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ நீங்க வாங்கிட்டு வாங்க அப்படினாங்க. எங்களுக்கு டைம் இல்லாததனால ரொம்ப லேட்டா போயிருந்தோம் நாங்க. சோ டைம் இல்லாததனால அன்னைக்கு நீங்க சாக்லேட்லயே செஞ்சு தாங்க, நாங்க மறுபடியும் வரும்போது நாங்க ஃப்ரூட்ஸ்ல ட்ரை பண்றோம் அப்படினு சொல்லியிருந்தேன். அப்புறம் இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பேன் கேக்ஸ், மில்க் ஷேக், மொஜிட்டோ, அப்புறம் வந்துட்டு மில்க் ஷேக்ஸ், அப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் இதெல்லாம் செஞ்சு தராங்க. நமக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வேணும்னா உங்களுக்கு என்ன பழம் வேணுமோ அது அவங்களே பண்ணி தராங்க. இல்ல நான் தான் வாங்கிட்டு வந்து பழம் கொடுப்பேன் அப்படினா அதுமே அவங்க செஞ்சு தராங்க அந்த மாதிரி கூட. இத நாங்க வந்து நிறைய பேர் வெயிட்டிங்ல நின்னுட்டே இருந்தாங்க. நாங்களுமே ஒரு 2 செகண்ட் 3 அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு தான் நாங்க வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா பண்ணாங்க அந்த அண்ணா. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஆக்சுவலி மேக் பண்ணேன். நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஒன்னு சொல்லிட்டோம் அப்படினா கொஞ்சமாவது கீப் அப் பண்ணனும்னு நான் நினைப்பேன். சோ அந்த மாதிரி தான். எல்லாராலையும் ஃபுல்லா கீப் அப் பண்ண முடியாது. என்னால என்ன முடியுமோ அதை நான் கீப் அப் பண்ணனும்னு நினைக்கிறேன். சோ அதனால தான் நான் வந்துட்டு அந்த அண்ணாட்ட நான் கண்டிப்பா போடுறேன் அப்படினு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்க வந்து சாட்டர்டே இல்ல சண்டே பாருங்கண்ணா அப்படினு சொல்லிட்டு சொன்னேன். சோ அதனால தான் நான் இன்னைக்கு சண்டே இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். கீழ ஃப்ரீசர் மாதிரி ஏதோ மெஷின் இருக்கு. சோ அவங்க அந்த மாதிரி பண்ண அந்த பிளேட் மேல வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. நம்மளால அத பார்க்க முடிஞ்சது. நீங்க ஷார்ஜால இருந்தீங்க அப்படினா கண்டிப்பா சூக்கல் ஜுபைல் யாருக்குமே தெரியாம இருக்காது. நீங்க கண்டிப்பா போய் இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க மறுபடியும் ஒரு கப் வாங்கலாம்னு நினைச்சோம். எனக்கு அன்னைக்கு கோல்ட் வேற இருந்ததனால சரி ஓகே ஒரு கப் போதும் அப்படினு சொல்லிட்டு ஒன் டைமோட நாங்க finish பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம Subscribe பண்ணுங்க.